Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching. Yes, வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். முட்டை கலக்கி சாங் ஃப்ரம் த மூவி யூத். ஸோ கென் கர்னாஸ் வந்து இதை டைரக்ட் பண்ணுறாருங்கிறதே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைசிங் அண்ட் எக்ஸைட்மெண்ட் கூட இருக்குது. அண்ட் இதோட ப்ரோக்ரஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்குங்க. ரொம்ப அழகாக அதை கொண்டு போயிட்டுருக்காரு கென்னு. இது ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம் வச்சு பண்ணுற மாதிரி அவரே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவர் ஒரு யூத்து தான். ஸோ அவருக்கே தெரியும் இதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்காரு. அந்த ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், ஜிவி சார் கூட சேர்ந்து அந்த காம்பினேஷனாக பண்ணுற ப்ரோமோஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ப்ரோக்ரஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த மூவிலேருந்து ஒரு சாங் தான் இது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து லேட்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல, பட் சாங் நான் ஃபுல்லாகவே கேட்கலங்க. அந்த ஷார்ட்ஸு, இந்த ரீல்ஸ் இதிலெல்லாம் தான் நான் வந்து அது ஜஸ்ட் ஒரு பிட்டு மட்டும்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ஃபுல் சாங் நான் கேட்கல. இப்போல்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஆஃப்டர் ஓப்பனிங் த ரியாக்ஷன் சேனல் எனக்கு எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணால் தான் வந்து எனக்கு ஃபுல்லாக கேட்குற ஒரு மூடே வருதுங்க. இல்லைனா வந்து அதை நான் ஃபுல்லாக பார்க்குறதே கிடையாது, நான் விட்டுறேன், ஸ்கிப் பண்ணிடுறேன். அது மாதிரி நான் நிறையா சாங்ஸ் நான் வந்து இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய விஷயத்தை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், நான் பார்க்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் கேப் ஆனதுனால நான் கொஞ்சம் அதெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டேன். சரி வாங்க, நோ மோர் ஃபர்தர் டிலேஸ், வில் ரியாக்ட் டு திஸ் சாங். ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நிறையா ரீல்ஸ்லாம் கூட பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் என்னோடய ரியாக்ஷன், என்னோட ஒரு ஆசைக்கு நான் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுற பீப்புள் வாங்க சேர்ந்து பார்த்துருவோம். சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். அதை அப்படி தட்டி விட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ மஞ்ச பலூன்னு நீ சூப்பர் சலூன்னு, ஹே வாடி கூலிங் வாட்டர் மெலன்னு, என் பியூட்டி பஃபூன்னு, ஹே பாடி கோலோன்னு, ஹே ஒன்னால என் லைஃப் சுக்குன்னு, நைட்டானா கனவுல வாரதியே, பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்தியே. Very very young team. They all looks very young, but still see they look so 12th படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்காரு இன்னுமே பார்க்கறதுக்கு. பாருங்க எல்லாருமே சுற்றி பாருங்க, எல்லாம் 12th படிக்கிற பசங்க தான். ஐ திங்க் he chosen like that, அவர் எங்க காட்டணுங்கிறதுக்காக. பட் he looks so young தான். பாருங்க இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ, இந்த லிரிக்கல் வீடியோ இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே பண்ணுறாரு. லைக் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவி, ஒரு சின்ன பையங்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது. he is doing his first. nice work. மனசு ஃபுல்லா உன் மேலதான் திருந்தி போன ஒன்னால. nice cinematography, looks so cute. நல்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. கேமரா ஒர்க், ஆஹா, ஐயா, ஏய் கென் சூப்பர்ப்பா. பிளட் என்ன பிளட்டு, நம்ம கருணா சாரோட பிளட் இல்லை. நைஸ். They chosen the colors also look so good, vibrant. Oh, this shot is so cool. Oh, this is hey nice shots yaar. Hey, என்ன ப்ரொடக்ஷன் வேல்யூப்பா, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நைஸ் ஒன். பட் கென் லுக்ஸ் ஸோ யங். மற்றவங்கள விட ரொம்ப கென் வந்து ரொம்ப சின்ன பையனாக தெரியுறாரு. மார்ச். ஸோ என்ன சொல்கிறது, எனக்கு வந்து இது வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக், 25 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து தனுஷ் சார் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனார், அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஸோ தனுஷ் சாரும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பயங்கர யங்காக
ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு வைப்ரண்ட்டாக வந்து இருப்பார் அந்த மூவியில் துல்லாத மனமும் துள்ளும்ல. அதே மாதிரி தான் இவரும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு யூத் அப்படிங்கிற ஒரு 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 ஐகானிக் மூவியோட டைட்டில் வந்து வச்சுருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி தெரியுது. ஸோ இட்ஸ் லைக் அவர் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காரு. அதோட அந்த ஒர்க்ஸாக இருக்கட்டும், அந்த கேமரா ஃபோக்கஸிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக. அதுவும் மினிமம் அந்த மிடில் வர அந்த 2 ஷாட் இருக்குது பாருங்கள், வேறு லெவல் ஷாட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ லவ்ட் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாங்கும் சரி, லைக் எப்போவுமே நம்ம கேட்குற மாதிரி தான். லைக் எப்போவுமே ஜிவி சாரும் தனுஷ் சாரும் சேர்ந்த ஒரு சாங் கிடைக்கும் பாருங்கள் நமக்கு. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரியான ஒரு வைப்பில் வந்து ஒரு சாங் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒருவேளை வந்து இது தனுஷ் சார் வந்து பாடியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இது தனுஷ் ஏதோ ஒரு தனுஷ் மூவியில் இருக்கிற ஒரு சாங்னே நம்ம நினச்சிருப்போம். நல்ல வேளை அது வந்து கென் பாடினது நல்லதாக போச்சு. சீரியஸாக ஒரு வேளை ஏதாவது இல்லை இந்த தனுஷ் சார் பாடட்டும்னு ஏதாவதெல்லாம் சொல்லாமல் கென்னே வந்து இதை பாடி இது பண்ணது வந்து உண்மையிலே ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருவேளை தனுஷ் சார் வந்து பாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம அது ஏதோ தனுஷ் படத்தில் இருக்கிற ஒரு பாட்டுன்னு நினச்சிருப்போம். அதே மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட தனுஷ் சாரோட மூவியில் வர சாங் மாதிரியே இருக்கிறதுனால நம்ம அப்படி நினைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஐ மீன் இந்த மூவி என்னன்னே தெரியாதவங்க தனுஷோட படம்னு நினச்சிருவாங்க. ஸோ ஐ திங்க் கென் பாடினது உண்மையில் ரொம்ப ஒரு குட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். நல்லாவே பாடியிருக்காரு. அண்ட் வி நோ ஆல் லைக் their parents are very good singers as well. ஸோ அதோட ரிசம்பிளிங் ரொம்ப அழகாக தெரியுது. என்னோட வாய்ஸில் பாடும்போது ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. அண்ட் ஆக்டிங் பார்க்கணும் எப்படி என்னங்கிறது வந்தால் தான் தெரியும். டெஃபினட்டாக கண்டிப்பாக கலக்கியிருப்பார். எனக்கு கென்னோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங், ரொம்ப சலிச்சிக்காமல் ஒரு ஆக்டிங் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அழகாக கொடுக்குறாரு கென். ஸோ டெஃபினட்டாக ஆக்டிங்கும் சூப்பராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாங்கை பற்றின ஒப்பீனியன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.